ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். இதன் மூலயமா நம்ம எப்படி பெனிஃபிட் ஆகலாம்? இப்போ நம்ம ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ரொம்ப கஷ்ட காலத்தில், உடல்நிலையில், பணநிலையில், மனநிலைமையில், உறவுகள் சார்ந்து பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கோம். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? நான் அதையும் இதையும் பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மைண்டும் ஸ்டடியாக இருக்க மாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடியல. பட் இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் குழம்பி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். நிறைய பேர் அந்த ஸ்டேட்டில் இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது மோஸ்ட்லி நீங்கள் அமைதியாக இருக்க ஸ்டேட்டில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நம்மளுடைய ஓன் ஃப்யூச்சரை என்ன நடக்கலாம், என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம ஆழ் மனசுக்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை ஸ்பிரிச்சுவலாக சொல்லணுன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சப்கான்ஷியஸ்க்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் கொடுக்க தெரிஞ்ச அதுக்கு சொல்யூஷனும் சொல்ல தெரியும் என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இதை ஸ்பிரிச்சுவல் சைடில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இதெல்லாம் ஒரு பதிவுகளாக அப்படியே பதியப்பட்டுக்கிட்டே வருது. பல ஆன்மாக்களுடைய எல்லா பதிவுகளும் அந்த ஆகாயத்தில் பதியப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அது பேர் தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை சயின்ஸ் படி சொல்லணுன்னா இஎஸ்பி, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நிறைய பேர், யார், ஷீரடி சாய்பாபா உட்பட, அவங்களுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப தூரத்தில் நடக்கிறது கூட இவங்களுக்கு ஞான திருஷ்டியில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவங்களுடைய அந்த தாட்ஸ் என்ன வைப்ரேஷனை இவங்களால் உணர முடியும் அப்படி என்பது. அதே மாதிரி பரமஹம்ச யோகானந்தர், அதுக்கப்புறம் ரமண மகரிஷி, இவர்கள் எல்லாருமே சுவாமி விவேகானந்தா, இவர்கள் எல்லாருமே ஒருவித அந்த ஒரு சக்தியை கிரகிக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் மெடிடேஷனில் ரொம்ப சிறப்பு வாய்ந்து அமைதியப்படுத்த தெரிஞ்சவங்க. அவங்களால மற்ற உயிர்களுடைய விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். இதை சயின்ஸில் நிறைய வெவ்வேறு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை இன்னொரு டேர்ம்லேயும் சொல்கிறாங்க, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவங்க படிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் ஞான திருஷ்டி மூலயமா நம்மளுடைய எதிர்காலத்தை பார்த்து முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் ஓலைச்சுவடி படிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓலைச்சுவடி பார்த்துருக்கேன். என்னுடைய லைஃப் ப்ராப்ளமில் இருக்கும்பொழுது எங்கள் மாமா என்னை கூட்டுட்டு போய் ஓலைச்சுவடி பார்க்க வச்சோம். திருக்கோயிலூரில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்னுடைய நேம் மட்டும்தான் சொன்னோம். அந்த ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் அப்பா அம்மா நேமு, நான் என்ன வேலை பார்க்குறேன், எனக்கு என்ன மேரேஜ், என்ன மாதிரி மேரேஜ் நடக்கும், இது எல்லாமே அப்படியே அந்த ஓலைச்சுவடியில் படித்தாங்க, பாட்டாக படித்தாங்க. இது எப்படி நடக்குது? இது என்ன, எவ்வளோ பேர், கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய பேரை சொல்லி மட்டுமே டக்குன்னு ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம முனிவர்கள்லாம் அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்றது எப்படி 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 அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறைய இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம பேர் சொல்லும்போது அன்னைய நாள், அன்னைய வைப்ரேஷனில் அவங்களுக்கு அந்த ஓலைச்சுவடியில் அப்படியே படிக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு வருமா அது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுறலாம், நம்ம பிரச்சனைக்கு வரலாம். ஓகே, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். பட் நம்ம பிரச்சனைக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலமா எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்ன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறது தவிர்த்து இதனால் நமக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்பட போகிறதில்ல. நம்மளை நம்ம நம்ப போகிறோம், நம்ம கூட வழி நடத்தக்கூடிய இறைசக்தியை நம்ப போகிறோம், நம்ம முன்னோர்களை நம்ப போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்மளை ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்மளுடைய சின்ன சின்ன அடிப்படை தேவைகள் கூட நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் இருக்குன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை ஒரு இன்டெலிஜென்ஸ் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அது மேபி சப்கான்ஷியஸ் சக்தியாக கூட இருக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மனது தான் பெரிய கடவுளே அப்படின்றது. நம்ம அதை உணர மறுக்கிறோம். நம்ம அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து வேறு வெளி உலகத்தில் பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ சம்வாட் ஏதோ ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஒரு பவர் நம்ம கூட இருக்குது அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை நீங்கள் நம்புவீங்க. பெரும்பாலும் என்னென்னா, எல்லாராலையும் அதை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்ம தான் சின்ன சின்ன ஒரு 3 நிமிஷம் நம்ம மூச்சு காற்ற அமைதியாக கவனிங்க, அப்படியே கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருங்கன்னு சொன்னாலே பெரிய மலைப்பாக இருக்குது.
நம்மளுடைய கிளாஸ்லேயே வந்து பழகிறவங்கள மூச்சு காற்ற கவனிங்க, மூச்சு காற்ற கவனிங்க, கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருங்க, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. எப்போவுமே கலவரம், எப்போவுமே மைண்டுக்குள்ளே ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ், அதிகமாக கோபம், அதிகமாக வன்மம், அதிகமாக திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. பாஸ்ட் ட்ராமாஸ் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறது, புலம்புறது, இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே. அப்போ குழப்ப ஸ்டேட்லேயே இருந்தால் அந்த மைண்டு எப்போ கிளியர் ஆகிறது, எப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க போது, இங்கே இருக்குது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை காதில் வாங்கும். எவ்வளோ பல குரல்கள் கேட்கும்பொழுது நல்ல குரல்களும் நமக்காக கொடுக்கப்படும். ஆனால் அது நம்மளால் ரிசீவ் மோடில் இல்லை நம்ம. அப்போது அந்த ரிசீவிங் மோடுக்கு நம்ம மாறணும். முதல்ல அமைதியாக பழகணும், அமைதியாக உட்கார தெரியணும். அதுதான் மெயின் விஷயம். ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கர்மா ஹீலிங் கிளாஸ், தட் இஸ் வர செவ்வாய்க்கிழமை கர்மா ஹீலிங் கிளாஸ் நடக்க போது 6 நாள் வகுப்பு. இதில் உங்களுடைய கர்மாஸ் நம்ம பேஸ்ட் ஆன் ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய வார்த்தைகள் மூலயமா நமக்கு ஏற்பட்ட கர்மாக்கள், இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்க நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த கர்மா ஹீலிங் கிளாஸில் இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஏர்லி மார்னிங் கிளாஸ், இல்லை பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங், இது எல்லாம் வேணும்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை பண பிரச்சனையே போயிட்டுருக்கு, இல்லை உறவுகள் சார்ந்து ரொம்ப பெரிய டீப்பராக ஏதோ ஒரு பயங்கர கேஸ் போயிட்டுருக்கு, உடம்பு சார்ந்து பயங்கர ஏதோ ஒரு நோயில் அடிபட்டிருக்கீங்க, ஏதோ ஒன்று மனம் சார்ந்து ரொம்ப மன நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கீங்க, புரியவே மாட்டேது என்ன சொல்யூஷன் வேணும், என்ன மாதிரி முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னா, அப்படியே போய் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஃபஸ்ட்டு உட்காருங்க, அமைதியாக உட்காரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லுங்கள். ஸோ நம்ம ஹையர் இன்டெலிஜென்ட்டில் இந்த கொஸ்டினை கேட்கலாம், நம்ம ஆழ்மனதுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இந்த கொஸ்டினை கேட்கலாம், இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டே அந்த கொஸ்டினை கேட்குறோன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸாக முதல்ல உட்காருங்க. உட்காந்துட்டு ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக இந்த பூமிக்கிட்ட நம்ம சக்தி பாயுது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்கள். அதாவது நம்ம கால்லேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி பூமியை நோக்கி இறங்குது, பூமியிலேருந்து ஒரு சக்தி நம்மளை பிடிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கற்பனையாக இருந்தால் கூட நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ அதுவே ரியாலிட்டியில் நடக்கும். ஓகே, ஸோ தீர்க்கமாக இதை பண்ணுங்கள். அமைதியாக மூச்சு நல்லா டீப்பராக இழுங்க. ஒரு 3 தடவை மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். அதாவது இப்போ 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுறோன்னா 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணணும், 6 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுங்கள் வாய் வழியாக. அப்போது இழுக்கும் போது நல்ல சக்திகள் எல்லாம் உள்ளே போகிற மாதிரியும், வெளியில் விடும்பொழுது என்னுடைய கெட்ட தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பயம், தேவையில்லாத பதட்டம், இது எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு 3 தடவை இல்லை 4 தடவை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் அமைதியாக நிதானமாக அப்படியே காமாகி இப்போ சொல்லுங்கள், என் அன்பான முன்னோர்களே, இல்லைனா என் அன்பான இறை சக்தியே, என்னுடைய இந்த விஷயத்திற்காக, என் எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு சொல்யூஷன் தேடி நான் என்னுடைய ஆகாஷிக் புக்கை திறக்கிறதுக்கு உதவுங்க. என்னுடைய இந்த பிரச்சனைக்கான தீர்வு அதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை நீங்கள் நல்ல விதமாக கைட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை சுற்றி நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை சுற்றி இந்த தெய்வீக சக்தி பாதுகாப்பாக எனக்கு நல்வழிப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலயமா என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு என்னை ஆசீர்வாதங்க. அதே மாதிரி என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய இறைவன் உங்கள் கூட இருக்கிறதாக நினச்சிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்கிறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் தலையை சுற்றி ஒரு இறைவனோட சக்தி உங்களை பாதுகாப்பாக இருக்குது. உங்கள் உடல் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்பட்டதாக நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அமைதியாக ஒரு இறை சக்தியால் பாதுகாக்கப்படுறீங்க. இப்போ அப்படியே கற்பனையில் தான் நம்ம பண்ண போகிறோம். அனைத்தும் கற்பனையில் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு தங்க கதவு இருக்கிறதாக கற்பனை பண்ணுங்கள். அந்த கதவு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. அந்த கதவில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, கதவை திறக்கிறீங்க. ஒரு நிறைய ஒளிகள் நிறைந்த அந்த ஒரு லைப்ரரி மாதிரி அதிகமான புக்கு அப்படி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அங்கே நிறைய உயர்ந்த ஆன்மாக்கள் அவங்களுடைய அந்த ரெக்கார்ட்ஸை படிச்சிட்ருக்காங்க.
உங்களுடைய பேரை நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய பேருக்கேற்ற அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து உயர்ந்த ஆன்மா, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மா உங்ககிட்ட கொடுக்கறதாக கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் அதை அப்படியே திறந்து பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னுடைய இந்த கடன் பிரச்சனைக்கு எந்த மாதிரி ஒரு தீர்வு காணலாம், நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்கலாம். பணம் சம்மந்தப்பட்டு ஏற்படக்கூடிய தடைக்கு நான் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு, என்னுடைய கர்மாவை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய உறவுகள் மேம்படுறதுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் என் உடல் சார்ந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன தவறு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உணர்த்துங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ ஒரு சீரியஸாக கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த கேஸ் வெற்றி அடைவதற்கு நான் என்னுடைய பங்கு என்னவா செய்யணும், என் வாழ்வின் அர்த்தம் என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையிலேருந்து தெரியாமல் நான் கடத்திட்டு வந்த விஷயம் என்ன, எனக்கே புரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நான் இவ்வளோ மனவேதனை அடைவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம், அதை நான் எப்படி சரி செய்யலாம், இப்படி பல கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஒரு விஷயத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் நிறைய டீட்டெயிலாக ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக நிதானமாக வாயை திறந்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு வெயிட் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணும்போது நீங்கள் அமைதியான ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் அமைதியாக டெல்டா ஸ்டேட்டில் இருப்பீங்க. இல்லைனா தீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்கள் இன்ட்யூஷனில் ஒரு பிக்சரோ இல்லை டெக்ஸ்ட்டோ ஏதாவது இமேஜோ தெரிய ஆரம்பிக்கும். அது பக்கத்தில் ஒரு பேப்பர் பென் எப்பவும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்ன பிக்சர் கண்ணு முன்னாடி தெரியுதோ அதை அப்படியே நீங்கள் வரையலாம், எழுதலாம் நோட்டில். அது பார்க்குறதுக்கு சென்ஸ் இருக்க மாதிரி இருக்காது எழுதும் போது. அதுக்கப்புறம் நமக்கு புரிய வரும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நிறைய ஏதாவது அந்த மாதிரிலாம் ஆன்சர் வந்த பிறகு, என்னுடைய உயர்ந்த ஆத்மாக்களை, என்னை வழிநடத்தும் இறை சக்தியை, என் பிரபஞ்ச சக்தியை, உனக்கு கோடான கோடி நன்றி. நான் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல பதில்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நான் இத்துடன் இந்த ரெக்கார்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு விடையளித்த இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்க்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இமேஜின் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டுக்கு வரணும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் உண்மையாக நம்பி செஞ்சு பாருங்கள். ஒரு நாளில் ரிசல்ட் கிடைக்குமாலாம் இல்லை. ஒரு நாளும் நம்ம இதை பழக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதில் ஏதாவது பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேணாம். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா செய்யுங்க. ஆக்சுவலி இது என்னென்னா, நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸை நம்ம எழுப்புறது தான். ஆக்சுவலி சில டைமில் பார்த்திங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம பண்ணும்பொழுது ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இல்லை எங்கேயோ பேசின மாதிரியே வார்த்தை இருக்கும், எங்கேயோ இதே மாதிரி பார்த்துருக்குமேன்ற மாதிரி தோணும். நம்மளுடைய ஆழ் மனசுக்கு எல்லா விஷயங்களும் பதியப்பட்டிருக்குமா. பல ஜென்மங்களாக நம்ம கடத்தி வரும்பொழுது அவர்களுடைய அந்த ஆன்மாக்கள் சந்தித்த எல்லா விஷயங்களும் நம்மளுடைய ஆழ்மனதில் பதியப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதை நம்ம டீப்பர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது திரும்ப நமக்கு விழிப்புணர்வு நிலையில் கொண்டு வருது அப்படின்றது சொல்லப்படுகிறது. என்ன ஒன்று மெயின் கான்செப்ட், நான் அமைதியாக இருந்தால் எனக்கு எல்லாமே புலப்படும், அவ்வளோதாங்க கான்செப்ட். இதை நார்மலாக கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்துட்டாலே போதும். எந்த குழப்ப நிலைமையிலும் போகாமல், பாஸ்ட்லேயும் இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றி பயப்படாமல் நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்தால் போதும். நம்ம கூட இருக்க நல்ல சக்திகளை நம்ம உணராமல் நம்ம எங்கெங்கேயோ ஆன்சர்ஸ் தேடிட்டுருக்கோம். நம்ம கூட இருக்க நல்ல சக்திகளை உணர ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கைடன்ஸில் நீங்கள் போகும்போது அது தோல்வியில் ஆகுமான்ற பயம்லாம் வேண்டாம். உண்மையாக அது நல்லது மட்டும் தான் நடக்கும், எனக்கு எப்போவுமே நல்லது மட்டும் தான் கொடுப்பாங்கன்ற அந்த தைரியத்தோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி மட்டுமே நடக்கும். நடக்காத மாதிரி தெரியலாம், பட் எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டே வரும். இது எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 21 days பண்ணுங்கள். நீங்கள் போக 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 அது பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியராக ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டவுட்டில் பண்ணுறேன், இது எப்படி ஒர்க் ஆகும் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணங்களோட நீங்கள் பண்ண வேண்டாம். உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கர்மா ஹீலிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.